Praise the Lord. இந்த காலவெளியிலும் கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார், சூழ்நிலைகள் மாறும். ஓ நன்றி, கர்த்தரை ஆராதிப்போம். நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆமென். ஆனானது பயிர் நிலமாகுமே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே இயேசுவே, ஆவியானவரே நீர் வாரும் அப்பா, நீர் வந்து எங்களை நிரப்பு. ஆமென். நீ வாங்க, சூழ்நிலை மாறுமே. நீங்க வந்தா முடியாது, நடக்காது, வாய்ப்பே இல்லைன்றது அது சாத்தியமாகும். உங்க சமூகம் அவ்வளோ பெரிய பதில் எடுக்கிற சமூகம், வாழ்வு எடுக்கிற சமூகம். இந்த காலவெளியில அநேகர் சில விஷயங்களை இழந்து போய் நிற்கிறாங்க. இனி எப்படி வாழுங்க? சாத்தியம் இல்லை, முடியாது. நான் வேத வார்த்தை சொல்ல, நீ வந்தால் இந்த சூழ்நிலை மாறும். முடியாததுன்னா நடக்கும், பலவீனம் நீங்கும், சுகவீனம் சுகம் உண்டாகும். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு செய்துட்டாங்க ஒரே ஒரு காரியம், அந்த சூழ்நிலைக்குள்ள நீ வந்தால் போதும். இன்னைக்கு பிள்ளைகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற தரித்திரம், போராட்டம், தனிமை, துக்கம், தோல்வி, மனக்லேசம், அவமானம், நிந்த, அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஜெயமான வாழ்வு மாறுமே. இந்த காலவெளியில வாங்க, உங்க பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க. ஆமென், ஆமென். தேவஜனமே, இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 17ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுல எப்படி வருது? இந்த தீர்க்கதரிசி தான் கதறாரு, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். இந்த வார்த்தை இதை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, ஒரு பெரிய
சூழ்நிலை, ஒரு தவிப்பு, ஒரு தேவை, ஒரு நிர்பந்தம். என்ன நிர்பந்தம்? எரேமியா தீர்க்கதரிசி ஏன் இப்படி கதறாரு? The Jeremiah's cry is a prayer of dependency on God. கர்த்தருடைய உதவி வேணும் in the time of personal and national crisis. தனிப்பட்ட விதத்திலையும் சரி, இன்னைக்கு தேசமே கைவிடப்பட்டிருக்கு. இப்போ என்ன நடக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? மனசுல குணம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அந்த குணத்தை பற்றி தான் கேட்குறாரு. என்னை குணமாக்குங்க, அப்போதான் குணமாவேன், என்னை ரட்சிங்க. இது அவருக்கு மாத்திரம் கதறல, அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கே அவர் கதறுகிற ஜெபமாக இருக்கிறது. ரெண்டாவது இந்த வசனத்தில் பார்க்கறது, இட் இஸ் அ கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் that true healing and salvation come only from God. உண்மையான சுகமும் ரட்சிப்பும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும்ன்றத அதை அறிஞ்சு அதை வாயில விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறார். அதுதான் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் இல்லை, ஆவிக்குரிய சுகம் இல்லை. அது இல்லைன்னா சரீர பிரகாமும் சுகம் இருக்காது, ரட்சிப்பு இல்லை. இது ரெண்டும் வேணும்னா முதலாவது அது வேணும்னு சொல்லிட்டு கதறுங்க, அதை வாஞ்சிங்க. அங்க நம்முடைய வாழ்வு மாறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மூன்றாவது, டுடே many are seeking healing. இன்னைக்கு அநேகர் சுகத்துக்கு வாஞ்சிக்கிறோம், physical, emotional, spiritual, but often seek it in the wrong place. பிசிக்கலாக வேணும், எமோஷனலாக வேணும், ஆவிக்குரிய விதத்தில் வேணும், கரெக்டு தான். ஆனால் இது கரெக்டாக எப்பயுமே எப்படி செய்கிறோம்னா ராங்கான பிளேஸில் போய் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு இவங்க செஞ்சிருவாங்க, அங்கேருந்து வரும், எப்படியாவது இந்த வேலை கிடைச்சா போதும், எப்படியாவது இந்த பிஸ்னஸ் வந்துருச்சுன்னா போதும், அதில் இருக்கிற வருமானத்தை வச்சு என் குடும்பத்தை மேலே கொண்டு வருவேன், என் பிள்ளைகளை படிப்பை கொடுப்பேன், என் எதிர்காலத்தை மாற்றுவேன், தலையெழுத்தை மாற்றுவேன். நல்லா கவனிச்சுக்குங்க, இது ராங் பிளேஸ். இது தப்பான விதத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதுக்குன்னு கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு, தரித்திரத்தை தான் கொடுப்பாரு. ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க, செழிப்பை கேட்காதீங்க, வெற்றியை அப்படி சொல்ல வரல. இந்த சுகமும் இந்த ஆரோக்கியமும் இந்த வெற்றியும் கர்த்தர்கிட்ட இருக்கு, கர்த்தர் இடத்துல கேளுங்க. 4 காரியத்தை சொல்லிட்டு முடிக்க போறேன். God is our ultimate healer. கர்த்தர் மாத்திரமே சுகத்துக்கு காரணராக இருக்கிறார். அவர்தான் நமக்கு சுகம் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, God's healing bring wholeness. கடவுளுடைய சுகம் எதை கொண்டு வருதுன்னா ஒரு முழுமையை, ஒரு பரிபூர்ணத்தை கொண்டு வருது. இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ கடவுளுடைய சுகத்துக்கு எதிர்பாரு. உன் வாழ்க்கையே பரிபூர்ணமா. நீ உன் சரீரம் தான் சுகம்லாம் நினைக்கிற, உன் ஆன்மீக வாழ்க்கையில சுகம் இல்லை. அதெல்லாம் சரியாகும், ஒரு பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும். மூன்றாவது, God alone can save. ஒரு மனுஷனையும் கர்த்தர் மாத்திரம் காப்பாற்ற முடியும், யாரும் காப்பாற்ற முடியாது. உன் படிப்பு, திறமை, சில உதவிகள் இல்லை, உத்தரவாதம் இல்லை. ஐ டெல் யூ, நான் சொல்றேன், கர்த்தர் மாத்திரம் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். இன்னைக்கு கர்த்தர் பக்கம் திரும்புவான்னு சொன்னா உனக்கு உதவி செய்வார். கடைசியா, God is a worthy of our praise. கடவுள் மாத்திரம் துதிக்கு பாத்திரர். உங்க சூழ்நிலையில கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, வழி பிறக்கும். அன்னைக்கு ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தரை ஆராதித்தாங்க, வழி பிறந்தது. இன்னைக்கு நீங்க ஆராதிங்க, உங்களுக்கு வழி பிறக்கும். God bless you. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், கவலைப்படாதீங்க. இந்த நாள் நீங்கள் ஜெயம் எடுக்கிற நாள். God bless you.